வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமெக் கற்போம் கற்பிப்போம். In this video we are going to see about the fluid dynamics. So already fluid kinematics வரைக்கும் வந்து we have completed in the fluid mechanics. So in this video we are going to study the fluid dynamics. So before starting the video, I request you please subscribe our channel கற்றதுமெக் கற்போம் கற்பிப்போம். So let's start with the first definition. So fluid dynamics என்னன்னா so நம்மளுக்கு தெரியும். So dynamicsங்கிறது we are going to study about the motion of the body and the action of forces in the producing or changing their motion. The same here we are going to apply for the fluid. அதே தான் கொடுத்திருக்காங்க. Branch of mechanics which treats the motion of bodies and the action of forces. So அதை பத்தி ஸ்டடி பண்றதா ஒரு fluid dynamicsங்கிறது. So here in the fluid dynamics, so the main வந்து here different kind of forces. இதெல்லாம் வந்து பார்க்க போறோம்னா pressure force, gravity force and viscous force. ஸோ இந்த மூணு ஃபோர்ஸ் வர்றது தான் யுவர் நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன். ஸோ இந்த மூணு ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி எழுதுவோம். ப்ரெஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அது டீட்டெயில்டாக என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் வரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயே ஒன்று ஃபோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும். அது என்னென்னங்கிறது வந்து டீட்டெயில்டாக வி வில் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ எனர்ஜி ஈக்குவேஷன்ங்கிற ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம்னா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் விச் த ஃபோர்ஸஸ் டியூ டு கிராவிட்டி and the pressure so are taken into consideration, right? So here common fluid mechanics equations used in the fluid dynamics ல இதெல்லாம் கொடுத்திருக்கோம்னா so இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஜெனரல் ஆஃப் fluid dynamicsல வரும் அப்படின்னா gravity force, pressure force, viscous force, compressibility force and turbulent force. ஸோ நீங்க ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து ஸோ நெட் ஃபோர்ஸ் வரணும்னா நீங்க சென்னை விஜிபி டூர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? ஸோ சென்னை விஜிபி டூர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ நெட் ஃபோர்ஸ். ஸோ சென்னைக்கு வந்து சி ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ரஸபிலிட்டி, விஜிபி விஸ்கஸ், கிராவிடேஷனல், ப்ரெஷர். ஸோ டூருக்கு வந்து டி டர்புலன்ஸ், சரியா? ஸோ இதான் வந்து எல்லா ஃபோர்ஸுமே இன்க்ளூட் ஆயிருக்கிறது யுவர் நெட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரஸபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ சென்னை மட்டும் கட் ஆயிரும். ஸோ இப்போ வி ஆர் ஹேவிங் ரிமைனிங் இப்போ என்ன இருக்குன்னா விஜிபி டூர். ஸோ விஜிபி டூர் மட்டும் வந்துச்சுன்னா ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்துச்சுன்னா விஜிபி டூர். So viscous force, gravitational force and your pressure force and your turbulence force. சரியா? ஸோ இன்கம்ப்ரஸபிளா இருக்கும். சி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும், இன்கம்ப்ரஸபிள். அதனால ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ரஸபிள் அண்ட் டர்புலன்ஸ். ரெண்டுமே இப்போ வந்து நான் வந்து நெக்லிஜிபிள் பண்ணோம்னா யூ வில் கெட் த நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன். ஸோ இங்க வந்து டூர் இப்போ கட் ஆயிரும். ஒன்லி விஜிபி அது மட்டும் தான் இருக்கும். விஸ்கஸ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ். இந்த ஈக்குவேஷனை வச்சு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதுல இந்த நேவியர் ஸ்டோக் ஈக்குவேஷன் அதுல என்னென்ன ஃபோர்ஸ் வருங்கிறது நிறைய இடம் கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ்ல இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் த ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் கன்சிடர் த ஐடியல் ஃப்ளோவா இருக்கு எனக்கு. அதே மாதிரி தென் விஸ்கஸ் எஃபெக்ட். ஸோ விஸ்கஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்கும். சரி, விஸ்கஸ் வந்து இப்போ எஃபெக்ட் இருக்கு. இப்போ ஐடியல் அண்ட் விஸ்கஸ் அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் எலிமினேட் பண்ண போறோம். ஸோ ரிமைனிங் வந்து ஜிபி இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு ஆய்லர் ஈக்குவேஷன், சரியா? ஸோ நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வரும். ஸோ அதுல இருந்து இப்போ நீங்கள் சென்னை மட்டும் ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெனால்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து அந்த டூரை மட்டும் ரிமூவ் பண்ணீங்கன்னா நேவியர் ஸ்டோக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் விஸ்கஸ் எலிமினேட் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதான் ஆய்லர் ஈக்குவேஷன். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ், சரியா? ஸோ இதே வந்து எப்படி எழுதிக்கலாம்னா டெரிவேஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ டிபி பை ரோ பிளஸ் வி இன்டு டிவி பிளஸ் ஜி இன்டு டிசெட் ஈக்குவல் டு 0. ஸோ ஹியர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் விஸ்கஸ் எஃபெக்டே வரக்கூடாது. அதான் நோ விஸ்கஸ் எஃபெக்ட் ஆர் கன்சிடர் ஹியர். அதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிருது. ஸோ ஒன்லி கிராவிடேஷனல் ப்ரெஷர் மட்டும் தான் வருது. ஸோ அதுதான் we have derived the equation dp by rho plus v into dv plus g into dz equal to 0. So it represents the momentum equation in a two-dimensional inviscid steady flow. அதான் விஸ்கஸ் கிடையாது, அதான் inviscid steady flowல ஈக்குவேஷன் வந்து அப்ளை ஆகிறது இதுதான். dp by rho plus v dv plus g into dz equal to 0, சரியா? So next Bernoulli's equation. So Bernoulli equation, so it is based on the law of conservation of energy, சரியா? So conservation of energy based பண்ணி தான் here we have arrived the Bernoulli's equation, right? So இந்த assumption வந்து அடிக்கடி கேட்பாங்க, சரியா? So important. So வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, எது கரெக்ட்ங்கற மாதிரி கேட்பாங்க. So what are the assumptions are involved in the Bernoulli? So it is a steady flow and irrotational. So அதே மாதிரி ideal flow இருக்கணும். அதான் non viscous in nature, incompressible and applicable along a streamline. So என்னன்னா one dimensional flow. அதான் along a streamline, one streamlineல மட்டும் தான் இருக்கு. So velocity is uniform over the section and it is equal to the mean velocity. So velocity வந்து யூனிஃபார்மா தான் இருக்கும். So average velocity ஈக்குவலா இருக்கும் Bernoulli's. So and only gravitational force and pressure force are acting. So இதுதான் ஆல்ரெடி படிச்சது ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருந்தோம் இல்லையா? So இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா you will get the Bernoulli's. அதை இன்டகிரேட் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருப்போம் அது ஃபார்முலா, சரியா? ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம்னா
ஸோ ஒரு ஐடியல் ஃப்ளோ ஆஃப் ஆன் இன்கம்ப்ரெசிபிள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அசம்ஷன் எழுதியிருப்போம். ஐடியல், இன்கம்ப்ரெசிபிள் இது எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ த டோட்டல் எனர்ஜி அட் எனி பாயிண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து எனர்ஜி வந்து இது பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ டோட்டல் எனர்ஜியை தான் இங்கே எடுக்க போகிறோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். இதுதான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஹி அரைவ்டு. சரியா? ஸோ இதில் என்னென்ன எனர்ஜியில் வரும்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் தான் டேட்டம் எனர்ஜின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதை வந்து ஃபார்முலா அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா யூ வில் கெட். ஸோ டிபி பை ரோ இருக்கு இல்லையா, அதுல இருந்து யூ கேன் கெட். ஸோ இசட் ஜி இன்டு டி இசட் வி டிவி ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த பி பை டபிள்யூ பிளஸ் இசட் இன்ட்டு வி ஸ்கொயர் பை டூ ஜி ஈக்குவல் டு கான்ஸ்டன்டாக மாறிடும். ஸோ ஜீரோ வந்து கான்ஸ்டன்ட் ரைட் சைடு வாங்கிடும். சரியா? ஸோ இதில் நீங்கள் டபிள்யூ பதிலாக ஒமேகாவுக்கு பதிலாக வந்து ரோ இன்ட்டு ஜி அது போட்டால் ஓகே தான். சரியா? ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சரியா பி பை டபிள்யூ அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா இங்கே ப்ரெஷர் ஹெட், இசட்டுங்கிறது கிராவிடேஷனல் ஹெட். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் என்ன சொல்லணும்னா பீசோமெட்ரிக் ஹெட். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ தே வில் கிவன் ஏதாவது ப்ரெஷர் ஹெட் வேல்யூ, கிராவிடேஷனல் ஹெட். ஸோ அதே மாதிரி இது வந்து கைனடிக் ஹெட் 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பீசோமெட்ரிக் ஹெட் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஏதாவது இந்த 2 வேல்யூ வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிள் ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டேரக்டா கூட கேட்பாங்க. சரியா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீசோமெட்ரிக் ஹெட்ங்கிறது இன்க்ளூடிங் ப்ரெஷரிங் ஹெட் பிளஸ் கிராவிடேஷனல் ஹெட். ஸோ கிராவிடேஷனல் ஹெட்ங்கிறது இசட், பி பை ஒமேகாங்கிறது ப்ரெஷர் ஹெட். ஸோ இங்கே வந்து யூனிட் வந்து எதில் எடுப்போம்னா எனர்ஜி பெர் யூனிட் வெயிட். ஸோ எனர்ஜிக்கு வந்து யூனிட் ஜூல், யூனிட் வெயிட்னா கேஜி ஆஃப் லிக்யூட். ஸோ நான் ஜூலை வந்து நியூட்டன் மீட்டர் எழுதிக்கிறேன். கேஜி ஆஃப் லிக்யூட் நியூட்டன். ஸோ நியூட்டன் வில் கெட் கேன்சல். ஸோ மீட்டர். ஸோ மீட்டரில் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதான் பி பை ஒமேகா. ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக நீங்கள் ரோஜி போட்டிங்கன்னா ஓகே தான். அதான் ப்ரெஷர் எனர்ஜி ஆஃப் த ஃப்ளூயிட் பெர் யூனிட் வெயிட். அதே மாதிரி வி ஸ்கொயர் பை 2ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜி ஆர் கைனடிக் ஹெட் சொல்கிறோம். அதே தான் இசட்டுங்கிறது டேட்டம் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வெயிட் ஆர் பொட்டன்ஷியல் ஹெட். சரியா? இதை வந்து பீசோமெட்ரிக் ஹெட் ஃபார்முலா இதுதான் சேம். இதுதான் எழுதியிருக்கோம். பி பை ரோஜியில் எழுதியிருக்கும். அவ்வளோதான். பிளஸ் இசட் ஈக்குவல் டு பீசோமெட்ரிக் ஹெட். சரியா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த லிமிடேஷன்ஸ். ஸோ என்னன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அசம்ஷன் பண்ணதான் லிமிடேஷன்ல இருக்கும். ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதே மாதிரி டென்சிட்டி கான்ஸ்டன்ட், அதனால இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்றதுனால டென்சிட்டி கான்ஸ்டன்டாக இருக்கு. ஃபிரிக்ஷனல் ஆக்சஸ் நெக்லிஜிபிள். ஸோ அதே மாதிரி வந்து ஒன் சிங்கிள் ஸ்ட்ரீம் லைன்ல தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். நாட் கண்டிஷன் ஃபார் இயர் 2 டிஃபரண்ட் ஸ்ட்ரீம் லைன். சப்போஸ் இப்போ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ கம்ப்ரஸபிள் அண்டர் கோயிங் அடியபெட்டிக் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா ஸோ உங்க ஃபார்முலா காமா பை காமா மைனஸ் 1. ஸோ பி பை ரோஜி இருக்கு இல்லையா? ஸோ உங்க ப்ரெஷர் ஹெட்டுக்கு முன்னால வந்து யூ கேன் ஆட் காமா பை காமா மைனஸ் 1. அதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த கம்ப்ரஸபிள் அண்டர் கோயிங் அடியபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரீம் வைஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல இப்போ நாங்கள் வந்து இப்போ மினி ஸ்ட்ரீம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குன்னா ஸோ இங்கே வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஸோ டிபி பை ரோஜி பிளஸ் வி ஸ்கொயர் பை 2ஜி பிளஸ் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ இங்கே ப்ரெஷர் எனர்ஜிலாம் சேஞ்ச் பண்ணும். ஸோ டிபி பை ரோஜி வரும். அதே மாதிரி ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஸோ வெர்டெக்ஸ் ஃப்ளோ தனியாக பார்ப்போம். சரியா? ஸோ 1 டிவைடட் பை ரோ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி இசட் பிளஸ் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோக்கு பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து இதுதான். 1/2 ரோ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜி இசட் பிளஸ் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ரியல் ஃப்ளூயிட். ஸோ ரியல் ஃப்ளூயிட் வச்சு தான் வந்து நம்ம ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணியிருப்போம். P1 பை ரோ ஜி பிளஸ் V1 ஸ்கொயர் பை 2G பிளஸ் Z1 ஈக்குவல் டு P2 பை ரோ ஜி பிளஸ் V2 ஸ்கொயர் பை 2G பிளஸ் Z2. ஸோ ஹெட் லாசஸ் இருந்தால் ஹெட் லாசஸ் இங்கே ஆட் ஆயிருக்கும். லாசஸ் டிஃபரெண்ட் லாசஸ் எல்லாமே இருக்கு. அது தனியாக வந்து நெக்ஸ்ட் இது பார்ப்போம். சரியா? ஸோ என்னென்ன லாசஸ் வருங்கிறது. ஸோ தீஸ் ஆர் த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ ஒன்னொன்று அப்ளிகேஷன் வந்து ஒன்னொன்று கொஞ்சம் மாறும். சரியா? ஸோ இது வந்து இந்த மாதிரி அடியபெட்டிக் ப்ராசஸ் ஸ்ட்ரீம் வைஸ் இருந்தால் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் இருந்தால் ரியல் ஃப்ளூயிடுக்கு இது. ஸோ இதோட தெரிய வேண்டியதுன்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த டேரக்டாக கேட்பாங்க அடிக்கடி கேட்குறது. சரி, லேமினார் ஃப்ளோ 3 ரவுண்ட் பைப்பாக இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி 2 டைம்ஸ் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும். அதாவது U max by U average equal to 2. சரியா? ஸோ இங்கே U average ஃபார்முலா அந்த 1/A இன்டகிரேஷன் ஆஃப் UdA இதுல இருந்து அரைவானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பாய்சுலி ஃப்ளோ. ஸோ பாய்சுலிங்கிறது லேமினார் ஃப்ளோ பிட்வீன் த 2 ஸ்டேஷனரி பிளேட். ஸோ 2 ஸ்டேஷனரி பிளேட்டுக்கு வந்து லேமினார் ஃப்ளோ தான் இங்கே இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ அது கேட்டாங்கன்னா இங்கே வந்து 1.5 டைம்ஸ். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் 1.5 டைம்ஸ். இங்கே வந்து லேமினார் ஃப்ளோ தான். ஸோ U max by U average வந்து 1.5. சரியா? இங்கே வந்து ரவுண்ட் பைப்பாக இருந்துச்சுன்னா 2. இங்கே வந்து பாய்சுலி ஃப்ளோ ஆர் இந்த மாதிரி 2 ஸ்டேஷனரி பிளேட்டு கடையில் இருந்துச்சுன்னா 1.5 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் அது இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா கொடுப்பாங்க. ஸோ ஆல்ஃபாங்கிறது கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ அதுக்கு டெஃபினேஷன் என்ன? கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கு டு த ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் ஆன் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆக்சுவல் பை ஆவரேஜ். அவ்வளோதான். ஸோ ஆக்சுவல் பை ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ இதான் அந்த ஆல்ஃபா ஃபார்முலா 1/A இன்டகிரேஷன் ஆஃப் U by U average ஹோல் கியூப் இன்டு dA. ஸோ இங்கே ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 இருக்கும். ஃபார் யூனிஃபார்ம் ஃப்ளோவாக இருந்தால் ஆல்ஃபா 1.
கிரேட்டர் than ஒன்னா நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. சரியா? ஸோ லேமினார் ஃப்ளோக்கு வந்து இப்போ ரவுண்ட் பைப்ல இருக்கு, எனக்கு ஆல்ஃபா வேல்யூ எவ்வளோ வரும்னா we are getting 2. சரியா? இதுதான் டைரக்டா வந்து இதே கேட்பாங்க, அப்ஜெக்டிவ்லேயே இருக்கும். ஆல்ஃபா வேல்யூ வந்து என்ன இருக்கும், லேமினார் ஃப்ளோ ஃபார் எ ரவுண்ட் பைப் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து ஆல்ஃபா வந்து 2. டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து ஆல்ஃபா வந்து 1.05 சில புக்கில் இருக்கு, சில புக்கில் 1.33 இருக்கு. சரியா? ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க. ஸோ 1.05 ஆர் 1.33. பட் கன்வென்ஷனல் யூசேஜ் வந்து ஆல்ஃபா வந்து 1 தான். டர்புலன்ட் ஃப்ளோக்கு வந்து ஆல்ஃபா வந்து 1 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லேமினார் ஃப்ளோ வந்து 2, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. ரைட்? ஸோ இதான் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா. ஸோ ஒன் மோர் ஃபேக்டர் இஸ் த பீட்டா, மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டான்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பீட்டாக்கு ஃபார்முலா 1/u. ஸோ இங்க வந்து கியூப்ல இருக்கும், இங்க ஸ்கொயர்ல இருக்கும். u/u ஆவரேஜ் ஸ்கொயர் இன்டு dA. அவ்வளவுதான் பீட்டா. ஸோ இங்க u வந்து 1 தான், அதே தான் யூனிஃபார்ம் ஃப்ளோக்கு. நான் யூனிஃபார்ம் கிரேட்டர் than 1 தான் வரும். இங்க லேமினார் ஃப்ளோக்கு வந்து பீட்டா வந்து 1.33, இங்க வந்து 2 இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பீட்டா வேல்யூ வந்து 1ல இருந்து 1.2 வரை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்க 1.05 1.33 இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து கன்வென்ஷனல் யூஸுக்கு 1 தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள டெஃபினேஷன் அதே தான். இங்க வந்து கைனெட்டிக் எனர்ஜி பார்த்துருந்தோம். இங்க மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டு த மொமெண்டம் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இதான் வந்து பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் மொமெண்டம் ஈக்குவேஷன். சரியா? ஸோ மொமெண்டம் ஈக்குவேஷன் என்னன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ நேம்ல இருக்கு மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் இருக்கு. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூ ஃப்ளூயிட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு த change in momentum of flow per unit time. So with respect to the time தான் எடுக்கிறோம். change in momentum of flow. So change in momentum flowங்கிறது mass into velocity m into v. சரியா? ஸோ இதான் ஜென்ரல் ஃபார்முலா, m into a பார்த்துருப்போம். ஸோ with respect to the unit time எடுக்கிறோம். ஸோ dt. ஸோ change in rate of change of momentum m into v, mass into velocity. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேர் தான் மொமெண்டம் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த dt எந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா f into dt equal to d of m into v. So which is known as the impulse momentum equation, and state that impulse of a force acting on the fluid of a mass m in a short interval of time dt is equal to the change of momentum. இதான் இங்க டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. சரி, f into dt equal to, so இது வந்து impulse of a force, சரியா, equal to change of momentum. So d into m into v. So இந்த direction of forceல இருக்கும். ரைட்? ஸோ இதான் வந்து இவர் மொமெண்டம் ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். இது வந்து எதை பத்தி சொல்லணும்னா டார்க் பத்தி சொல்லும். ஸோ இது வந்து இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ், இது வந்து டார்க். ஸோ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம், ஸோ 2 times மொமெண்டம் வரும். இது டைரக்டா உங்க அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? டார்க்ங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதான் எடுக்கிறது வந்து யூ வில் கெட் த டார்க். ஸோ டார்க் ஃபார்முலா ரோ இன்டு கியூ இன்டு v2 r2 மைனஸ் v1 r1. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஈக்குவேஷன். சரி, எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா டர்பைன்ஸ் அண்ட் த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல if you are going to analyze ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ்ல வந்து அனலைஸ் பண்றது யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபார் ஃபைண்டிங் த டார்க் எக்ஸர்டட். ஸோ டார்க் வந்து இப்போ வாட்டர் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர்ல வந்துகிட்டு அது வந்து டார்க் கால்குலேட் பண்ணணும்னா we are going to apply the moment of momentum equation தான். சரியா? So these are the main concepts involved in the Bernoulli's and the different equations. So in the next video we will discuss about the different types of measurement என்னெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். So don't forget to subscribe our channel. கற்போம் கற்பிப்போம். So we will meet in the next video. Thank you for your valuable time. Thank you.